வெலிங்டன் தியேட்டரில் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. நிலவே என்னிடம் நெருங்காதே பாட்டு போய்கிட்டு இருக்கு. ஒரு சிலர் தியேட்டரை விட்டு எந்திரிச்சு வெளியில் போயிட்டாங்க. இதை பார்த்த தியேட்டர் மேனேஜர் உடனே ஏவிஎம் ஐயப்பன் செட்டியாருக்கு ஃபோனை போட்டு, ஐயா படம் நல்லா தான் இருக்கு, ஆனால் நிலவே என்னிடம் நெருங்காதே பாட்டு வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு வெளியே போகிறாங்க என்று சொல்ல, அவர் உடனே எடிட்டர் விட்டலை தியேட்டருக்கு அனுப்பி அந்த பாடல் காட்சியை நிறுத்திவிட்டார். பின்பு தமிழகம் எங்கும் எல்லா இடத்துலையும் சொல்லி பாடல் காட்சியை நிறுத்திவிட்டார். இந்நேரம் ராக்ஸி தியேட்டரில் ஏவிஎம் சகோதரர்கள் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா விட்டலை கொண்டு வந்து அந்த பாடலை தூக்கி விட்டார் என்ற செய்தியை கேட்ட உடனே இவங்களுக்கு வருத்தம், அப்பா ஏன் இப்படி செஞ்சாருன்னு. உடனே அப்பாவுக்கு இவங்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, அப்பா முதலில் படம் பார்க்க வருகிறவர்கள் நடிகையினுடைய ஃபாலோவராக இருப்பாங்க, அடுத்தடுத்து வரவங்கெல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க. அந்த நிலவே என்னிடம் நெருங்காத பாடல் ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஜெமினி கணேசன் அங்கே தன்னை நேசிக்கக்கூடிய புன்னகையரசி கேஆர் விஜயா, ஜெமினி கணேசனுக்கு முதலில் ஒரு மனைவி இறந்து விட்டார், அந்த இடத்தை நிரப்ப கேஆர் விஜயா நினைக்கிறார். ஆனால் அந்த மனைவி மீது அன்பு கொண்டு அந்த இடத்தை வேறு யாருக்கும் தர தயாராக இல்லை என்கின்ற சூழலில் பிபிஎஸ் வாய்ஸ் எடுத்து எம்எஸ்வி டியூனில் பாட்டு அருமையாக இருக்குது, அவரும் நல்லா நடிச்சிருக்காரு, தயவுசெய்து சேருங்கப்பான்னு சொல்ல பழையபடியும் எடிட்டரை விட்டு சேர்க்க சொன்னார்கள். ஆக படம் வெளியாகி 2 நாட்களில் 4 காட்சிகளில் நிலவே என்னிடம் நெருங்காதே என்கின்ற பாடல் இடம்பெறவில்லை, மீண்டும் சேர்க்கப்பெற்று அந்த படத்தினுடைய வெற்றிக்கு அந்த பாடலும் மிக முக்கிய காரணியாக அமைந்தது என்பதுதான் உண்மை. இன்று வரை கூட இந்த பாடலை டிவி, ரேடியோ, மேடை கச்சேரிகள் எங்கு கேட்டாலும் இந்த பாடலுக்குன்னு ஒரு தனி வெயிட் இருக்கு. ஆக இப்படியாக ராமு படம், ஜெய்சங்கர் அவர்களை வைத்து உருவாக வேண்டிய ராமு படம் ஜெமினி கணேசனை வைத்து உருவாகி மாபெரும் வெற்றியை தழுவியது.